வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லி இந்த பையன் அவங்க அப்பா அம்மாவை வெளியில துரத்தி அனுப்பிடுறான். அப்ப மருமக சொல்றான் எப்படியோ சனியனுக்கு போயிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்களோட ட்ரெஸ் தூக்கி வெளியில வச்சுறாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த வயசானவங்க கதறி அழுதுட்டு அவங்களோட துணிமணிகளை எடுத்துட்டு அங்க இருந்து போறாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா நைட் ஆகுது. அங்க ஒரு பையன் கிட்ட மொபைல் பேசணுப்பான்னு சொல்லிட்டு போன வாங்கி அவரோட ஃப்ரெண்டுக்கு சொல்றாரு, என்னோட பையனும் மருமகளும் ரொம்பவே கொடுமை பண்றாங்க, பேர குழந்தைகளை கூட தூக்க விடுறாங்கல்ல, இப்ப வீட்டை விட்டே துரத்தி அனுப்பிட்டாங்க, தங்குறதுக்கு ஒரு வீடு இருக்காப்பான்னு சொல்லும்போது அவன் சொல்றான், ஒன்னும் கவலைப்படாதப்பா, என்னோட பழைய வீட்டு இருக்கு, அங்கேயே போய் தங்குன்னு. அதுக்கப்புறம் வயசானவர் மொபைலை கொடுத்துட்டு அவரோட மனைவியை கூட்டிட்டு அங்க இருந்து போறாரு. அப்ப இதெல்லாம் கேட்டுக்கு இருந்து அங்க இருந்து ஒரு பையன் சொல்றான், இவங்களை பார்க்க ரொம்பவே பாவமா இருக்கு, இவங்களுக்கு உதவி பண்ணுவோமான்னு. அப்ப அவன் சொல்றான், அதெல்லாம் வேணா, வாய மூடிட்டு இருடான்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த பக்கமா அந்த வயசானவர் அவரோட மனைவியை கொண்டு போய் அந்த வீட்டுல விட்டுட்டு வேலை தேடி வெளியில போறாரு. அப்படி போகும்போது அங்க ஒரு வாட்ச்மேன் இருக்கான். அந்த வாட்ச்மேன் போய் கேட்கிறாரு, ஏதாவது வேலை இருந்தா பேசி தாப்பான்னு சொல்லும்போது அவன் சொல்றான், வேலை இல்ல ஒண்ணும் இல்லைன்னு இருந்து போங்கன்னு. அதுக்கப்புறம் வயசானவர் வரும்போது அந்த வாட்ச்மேனுக்கு ஒரு போன் கால் வருது. அதுல மேனேஜர் சொல்றாரு, நைட் ஷிஃப்ட் பார்க்க வர பையன் வேலையை விட்டு போயிட்டான், அதனால நீ தான் நைட் ஷிஃப்ட் பார்க்கணும்னு சொல்லும்போது அந்த வாட்ச்மேன் சொல்றான், இங்க ஒரு வயசானவர் வேலை கெட்டு வந்தாரு, அவருக்கு வேணா இந்த நைட் ஷிஃப்ட் வேலையை கொடுப்போமேன்னு சொல்லும்போது மேனேஜரும் சரின்னு சொல்றான். அதுக்கப்புறமா அந்த வயசானவரை கூப்பிட்டு அவருக்கு வாட்ச்மேன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு இன்னையில இருந்து நீங்க வேலைக்கு சேர்ந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது வயசானவர் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது மேனேஜர் வந்து சொல்றான், நீங்க தான் புதுசா வேலைக்கு சேர்ந்தவரா, இந்தாங்க அட்வான்ஸ் பணம், இதுல 30,000 ரூபாய் இருக்கு, இன்னையில இருந்து நீங்க வேலைக்கு சேர்ந்தாச்சு, நல்லபடியா அந்த இடத்த பாத்துக்கங்கன்னு சொல்லும்போது வயசானவர் சொல்றாரு, இது என்னோட சொந்த வீடு மாதிரி பாத்துக்கிறேன்ப்பா, நீ கவலைப்படாதுன்னு. அதுக்கப்புறமா அந்த வீட்டுல இருந்த ஒருத்தன் காரை எடுக்கும்போது ஒரு பூச்சாடி இருக்கு. இதனால வயசானவர் கூப்பிட்டு சொல்றான், யோ அந்த பூச்சாடியை எடுன்னு. உடனே இந்த வயசானவர் அந்த பூச்சாடி எடுக்கும்போது பூச்சாடி கீழே விழுந்துருது. இதை பார்த்தாமே சொல்றான், ஒரு பூச்சாடியை கூட எடுக்க துப்பு இல்ல, நீ எல்லாம் ஒரு வாட்ச்மேன் சொல்லி அந்த வயசானவரை திட்டுறான். இதனால ரொம்ப சோகமான அந்த வயசானவர் அவரோட மனைவிக்கு சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது மனைவி இவரோட கோலத்தை பார்த்துட்டு உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையான்னு சொல்லிட்டு அவங்க கதறி கதறி அழுகுறாங்க. அப்போ வயசானவரும் ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்டு அவர் வாங்கிட்டு வந்த சாப்பாடை இந்தாமா சாப்பிடுன்னு சொல்லிட்டு மனைவிக்கு சாப்பாடை ஊட்டுறாரு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிருங்க.